நீங்க நீங்க என்னைக்கும் கலகலப்பா வருவீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்க. என்னைக்கும் கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்ல சாரதா, முன் அனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க. எந்த காரியத்திலுமே முன் அனுபவம் ரொம்ப தேவை, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். ரைட். இப்ப பீச்சுக்கு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? இதுக்கு இல்ல, அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம். முன் அனுபவம் இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதனால. இதுல என்ன முன் அனுபவம்? புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துப்பாய்க்கு 2000 பாக்கெட்ஸ் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு. Thank you very much, sir. Namaste. கண்டிப்பா போணுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்லயே வருவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. Come on. சாமி இருக்குங்க. என்னங்க, இந்த அம்மனுக்கு சக்தி அதிகம். அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? Nothing. நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காக. ஏங்க, உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேர்ல தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கிறோம். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்னங்க என்னங்க, இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சாமிக்கு என்ன பாவல? 18 ரூபாங்க. ஏன் சார், இது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்க கூடாது? இதே கொடுப்பா. என்ன மிஸ்ஸஸ் சாரதா திலீப், இத்தனை நாளா கல்யாணம் கல்யாணம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அடுத்து குழந்தை குழந்தைங்கிற பல்லவையா இருக்கும் இல்ல? எனக்கு ஒன்னும் குழந்தைக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். சி, இந்த குழந்தைங்க விஷயத்துல மாத்திரம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான கிரிமினல். எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவங்க சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசு இருந்து பெத்த மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஆமா, கரெக்ட். ஆமா, நீங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க? எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடிஸ் செக்ஸ் இந்த 2 விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் ஜாஸ்தி. ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி பேசி லவ் பண்ண வச்சுட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம்,
எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தா தான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் வருது, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இவன் தான் இந்த வீட்டுக்கு கூர்க்கா. இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட 2 வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்தல. இவனுக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு தோட்டக்காரன், பேரு செம்பியன். இவனும் ஏறக்குறைய இந்த குர்கா மாதிரி தான். பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலா ரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம். இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கள். ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு சமயக்காரன். இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. ஏய் ஏய் எஜமானி அம்மா, வணக்கம்மா. சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் செலவு. ஓ பரவாயில்ல, இனிமேதான் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதான். ஏய், ஏன் நின்னுட்ட? Come on. எங்க இந்த வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரி கூட இல்லையா? எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுல முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன், அதான் கேட்டேன். ஓ, நீ ஒரு சென்டிமெண்டல் டைப் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஐம் சாரி. சாரதா, ஒன்னு இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, வலது கால எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தி எடுக்கவோ இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க இப்ப உயிரோட இல்லை. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பு. அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல? துர்கை. அதை மனசுல நினைச்சிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ளவா ப்ளீஸ். கோமா, உங்களுக்கு சிகப்புன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னோட கல்யாண படவு கூட ரெட்டிலேயே செலக்ட் பண்ணிருக்கேன். இது என்னுடைய வாய்ந்துட்டியா? இதுக்கு உயிர் இருக்கா? பாரு, உயிர் இருக்கான்னு. உயிர் இல்ல, இந்த மாதிரி இந்த வீட்டுல நிறைய இருக்கும், பார்த்து பயந்துடாத. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். ஐ அம் a lonely man. இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற 2 உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனார். இன்னொரு போட்டோல இருக்கானே அந்த பொடியா, அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிட்டான். யார்கிட்ட? ஒரு அழகான பொண்ணு கிட்ட, பேர் சாரதா. இங்க இது நீங்களா? சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கேங்கிறியா? எங்க இவ்வளவு பெரிய சொல்லு, இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சுன்னு கிடைக்கே 10 வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேற்று வரையில அந்த எண்ணத்துலதான் இருந்தேன், ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டேன். ஏன்னா
இனிமே ஜனத்தொகையை உற்பத்தி பண்றதா நம்முடைய முழு நேர வேலை. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. காலையில கரெக்டா ஆபீஸுக்கு போகணும். வேணும்னா நானும் உங்க கூடவே வரேன். ஏதாவது வேலை இருந்தா செய்யறேன். ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு சொல்றேன். போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலே நினைக்கிறேன். சும்மா இருங்க. I love you. So நேர பெட்ரூம் போறோம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ, அப்ப என் ஃபர்ஸ்ட் நைட் நாளை காலையில தான் வரும்.